அன்புள்ளம் கொண்ட அமிர்தாஸ் ஜோதிடத்தின் நேயர்களே, நம்ம ஒவ்வொரு பதிவும் நம்ம புதுசாக போட்டே வரோம். இந்த வாட்டி மனிதனுடைய ஜாதகத்தில் அடிப்படை ஒரு 4 கிரகத்தில் அடிப்படை இதுதான் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். இந்த அடிப்படை கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம ஜாதகம் எப்படி இருக்கும்? அந்த 4 அடிப்படைகள் என்ன? அதாவது ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் இது இருந்தால்தான் சரி வரும், இல்லைன்னா சரி வராது. அந்த மாதிரி நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படை பார்வை என்ன? முதல்ல ஒரு ஜாதகத்தில் நம்ம பிறக்கிறோன்னு வச்சிங்களேன், அதில் பிறந்தவொடனே லக்னம்னு ஒன்று போடுவாங்க. அதுதான் தலையெழுத்துன்னு சொல்கிறது, விதின்னு சொல்கிறது. முதல்ல ஒரு ஜாதகத்தில் நம்முடைய தலையெழுத்து நல்லா இருக்கணும். அதாவது நாங்கள் பிறக்கும்போதே நம்ம விதி நல்லா இருந்தால்னா நம்ம எப்படியுமே வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தில் வந்துடலாம். அந்த விதி பயன் நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நம்மளுடைய தலையெழுத்து இதாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆகவே நீங்கள் ஒரு ஜாதகத்தில் நம்ம பிறக்கும்போது நம்ம சரியான நேரத்தில் பிறந்து நம்ம விதி பயன் அமைந்து நம்மளுக்கு நல்லா அமைஞ்சிச்சுன்னா அந்த ஜாதகர்கள் எந்த ரூபத்திலையும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவாங்க. சரி, இப்போ நம்மளுக்கு விதி பயன் அமையலைன்னு வச்சுங்க. ஒரு ஜாதகத்தில் விதி பயன் அமையலை, நம்ம லக்னம் தலையெழுத்து நல்லா இல்லைன்னு வேணால் 5ஆம் இடம், இந்த ஒரு ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல அது நல்லா அமையணும். பூர்வ புண்ணியம்னா என்ன? முன்னோர்கள் ஆசீர்வாதம். அதாவது நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம், நம்முடைய குலத்தை காக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நம்மளுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகமும் முன்னோர்கள் ஆசீர்வாதமும் இது இருந்துச்சுன்னா லைஃப்பில் எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் அது அவங்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் போகிறோம். அது நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி போயிடலாம். ஒன்று, விதி நல்லா இருக்கணும். இப்போ விதி கெட்டு போயிடுச்சுன்னா 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும். இப்போ ஒரு லைஃப்பில் 2மே கட்டி போயிடுச்சு ஒருவருக்கு. 1ஆம் இடமும் அமையலை, 5ஆம் இடமும் அமையலைன்னு வச்சுக்கோ. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு எப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கும் ஆணும் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம் நல்லா இருக்கணும். ஏன் அதை கலத்திரஸ்தானம்னு சொல்கிறோம்னா, ஒருத்தர் கல்யாணத்துக்கு ஆகிறதுக்கு முன்னால் நிறைய சுற்றிட்டே இருப்பார். வேலை வெட்டிக்கு போக மாட்டார், எதுவுமே செய்ய மாட்டார், வெட்டித்தனமாக சுற்றுவார், செலவு பண்ணுவார், எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கும். அவருக்கு கல்யாணம் ஆகும், மனைவிங்கிற வந்த அப்புறம் டோட்டல் லைஃபே அவருக்கு மாறிடும். அவர் இருந்த இடமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த எல்லா பழக்கமும் மாறி உடனே லைஃப்பில் அவர் செட் ஆகிடுவார். வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது அப்படின்னு டோட்டலாக லைஃப் சேஞ்ச் ஆகிடும். யார் பட்டாலும் அவரை நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் அவருக்கு வந்துடும். அதாவது ஒன்று, விதி நல்லா இருக்கணும். அது கட்டி போயிட்டா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் அதுவும் நல்லா இருக்கணும். இப்போ அதுவும் கெட்டு போயிடுச்சுன்னா 3ஆவதாக கலத்திரஸ்தானம். இப்போ நான் சொன்னது கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் நல்ல விதமாக அமைஞ்சு போச்சுன்னா டோட்டலாக அவர் லைஃபு சேஞ்ச் ஆகிடும். இப்போ 1, 3, 5 இந்த 3மே கட்டி போயிடுச்சுன்னு வச்சுங்க, விதியும் சரியில்லை, முன்னோர்கள் ஆசீர்வாதமும் இல்லை, வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லைன்னு வச்சிங்களேன். அப்போது என்ன பண்ணணும்னா, ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம். அது எல்லாருக்கும் உண்டு. லக்னம்ங்கிறது ஒன்று, பூர்வ புண்ணியம் ஒன்றுங்கிறது கலத்திரஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இந்த 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம் நமக்கு நல்லா அமைஞ்சு போயிடுச்சுன்னா லைஃப்பில் இந்த 3ம் கட்டு போயிடுச்சுன்னு சரி, அவன்கிட்ட தனியாக ஒரு டேலண்ட் இருக்கும். அதாவது ஒருத்தவங்களை சொல்லுவோம் இல்லையா, எவ்வளோ பெரிய மோசமான மோட்டரை கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் நல்லா அதை பிரித்து சர்வீஸ் பண்ணி உடனே கொடுத்துருவார். அவ்வளோ திறமையானவர். அவர் வேலையில் திறமையானவர். அவரை பிடிக்கவே முடியாது. ஆனால் ஒரு இடத்துல அவர் இருக்க மாட்டாருப்பாங்க. அது சில பேருக்கு அவங்க இருக்கும். கைராசின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்கிட்ட இந்த 3ம் கெட்டு போயிருக்கும். ஆனால் அந்த 10ஆம் இடத்துல அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த தொழில் ஸ்தானத்தை வச்சு அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்துடுவார். ஒரு ஜாதகத்தில் இது அடிப்படை பேசிக், இது எல்லாருக்கும் பொருந்தும். 1, விதி நல்லா இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5 பூர்வ புண்ணியம் நம்மளுக்கு நல்லா இருக்கணும். முன்னோர்கள் ஆசீர்வாதம், குலதெய்வ அனுகிரகமும் இருக்கணும். அது நல்லா இருக்கணும். இந்த 2ம் கெட்டு போனோன்னா வருங்காலங்கள் என்று சொல்ல முடிய நம்முடைய கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் இப்படி நல்லா விதம் அமைஞ்சிருச்சுன்னா லைஃப் நல்லா போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஜாதகருக்கு 3 பேருமே சரியில்லைன்னா அவர் கையில் ஒரு நல்ல தொழில் இருந்துச்சுன்னா லைஃப் லாங்கில் அவர் நல்லா இருப்பார். இது அடிப்படை. ஒரு ஜாதகத்தில் அடிப்படை 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம்,
10ஆம் இடம். இதுதான் அடிப்படை ஒரு ஜாதகத்தில். இது பேசிக். இது எல்லாமே நம்ம வச்சு பார்க்குறது. ஏன் நம்ம நேயர்களுக்கு சொல்கிறோம்னா, லைஃப்பில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு இதில் ஒரு அதில் நம்ம மாட்டியிருப்போம். ஒன்று நல்லாயிருக்கும், இல்லை 5 நல்லாயிருக்கும், இல்லை 7 நல்லாயிருக்கும், இல்லை 10 நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஒரு 3 கூட நல்லாயிருக்கும். அவங்களாம் லைஃப்பில் வந்து டாப்பில் இருப்பாங்க. சில பேருக்கு 4மே கெட்டு போயிருக்கும். இந்த 4மே அவங்களுக்கு கெட்டு போய் அவன் நடு ரோட்டில் நிற்பான். எந்த ஒரு வருமானம் இருக்காது, குடும்பம் இருக்காது, எந்த ஒரு நல்ல பழக்கமும் அவன்கிட்ட இருக்காது. இதெல்லாம் கெட்டு போய் நடு ரோட்டில் நிற்பான். அவன் ஜாதகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தலையெழுத்தும் நல்லா இருக்காது, குலதெய்வம் ஆசீர்வாதமும் இருக்காது, மனைவியும் இருக்க மாட்டா கூட, தொழிலும் கையில் இருக்காது. அன்னைக்கு ஏதோ வாங்கி வாங்கி சாப்பிட்டே இருப்பான். ஒரு ஜாதகத்தில் அடிப்படை இந்த 4 அவசியம். அதுக்கு தான் நம்ம நேயர்களுக்காக இது வந்து ஒரு பதிவாக போட்டது. அடிப்படை ஜாதகம்னு சொல்லி இது போட்டது. காரணம் எப்படின்னா, இது இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலும், இல்லை யாராச்சும் நீங்கள் கேட்கணும், ஈஸியாக கேள்வி கேட்கலாம். இதை வந்து நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.